My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee second round choice filling start ஆகிடுச்சுங்க. செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி you can do the choice filling now. It's a very good news from Medical Selection Committee that இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ரெட் கலரில் காட்டுது சார் அப்படின்னு இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே நல்ல செய்தி, நற்செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூ கேன் டூ த சாய்ஸ் ஃபில்லிங். லேப்டாப்பில் பண்ணுங்க, மொபைல் ஃபோனில் பண்ணாதீங்க, ஒர்க் ஆகிறது இல்லை. லேப்டாப்பில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகுது. ஒருவேளை உங்கள் ப்ரௌசரில் வரலன்னா வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு புதுசாக சீட்டு அதாவது புது சீட்டு வேணும் அப்படின்றவங்க, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, ஐ எம் அப்ளைங் ஃபார் அ ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கிற மாணவர்களுக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி ஒரு சீட்டு கிடச்சது, ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டேன் அண்ட் ஸ்டில் என் கையில் எந்த சீட்டும் இல்லை, ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன் சார், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் இன்ஸ்டிடியூஷன், ரீ அலாட்மெண்ட் அல்லது அப்கிரேடேஷன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள். நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மதியானம் 2 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆரம்பித்த உடனே கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு, பட் நவ் த வெப்சைட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். பக்காவாக வேலை செய்யுது, ஈஸியாக லாகின் பண்ணலாம், டக்குன்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். லாக் மட்டும் இப்போ பண்ணிடாதீங்க. சாய்ஸ் லாக்கிங் கடைசி நாள் அன்றைக்கி பண்ணுங்கள். நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஆனால் சாய்ஸ் லாக்கிங் இப்போவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படாதீங்க. பின்னாடி நம்மளால் எதையும் மாற்ற முடியாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அது ரெட் கலரில் இருந்தால் எப்படி சார் அதை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இன்வேலிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துச்சுன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஒருவேளை ஓடிபி ஜென்ரேட்டே ஆகல, எவ்வளோ தடவை ரீசெட் பண்ணாலும் திரும்ப அதே தான் வருது அப்படின்னா, கிளியர் ஆல் யோர் ஹிஸ்ட்ரி, கேஷே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரியான ஒரு விண்டோ அப்படிங்கிறதா வரும். இப்போ பாருங்கள், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரெட் கலரில் வருது. அவங்கெல்லாம் மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது ரெட் கலரில் தான் வந்துச்சு. பட் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்லேயோ அல்லது டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விண்டோ அப்படிங்கிறது தான் வரும். இதில் கிளிக் ஹியர் டு பார்ட்டிசிபேட் இந்த கவுன்சிலிங், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாணவருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சது, ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். நவ் ஹீ இஸ் வில்லிங் ஃபார் அலாட்மெண்ட், ரீ அலாட்மெண்ட். அப்போ அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு ரீ அலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வந்தாலும் சரி, ரீ அலாட்மெண்ட் அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் போய்க்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்கும், டேரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க இந்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு காமிக்காது. ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க, இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் கிளிக் ஹியர் டு ஆட் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி விருப்ப தேர்வு செய்ய இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுங்கிறது ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். எந்த கல்லூரி உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜஸை நீங்கள் வந்து 1 by 1 சைடில் வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு சொல்லி எத்தனை காலேஜஸ் வேணுமோ அதோட காலேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போய்க்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எல்லா டீட்டெயில் டெமோ போட்டிருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சாய்ஸஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா மை சாய்ஸஸ் அப்படிங்கிறது வரும். இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிவ்யூ சாய்ஸஸ் கொடுத்துட்டு பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா சாய்ஸஸையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் ரீ அலாட்மெண்ட், எந்த காலேஜை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை மட்டும் போடுங்க. அந்த காலேஜில் சீட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த காலேஜ் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அந்த காலேஜஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். சாய்ஸ் லாக்கிங் கடைசி நாள் அன்னைக்கு பண்ணிக்கிட்டா போதும். நீங்கள் பண்ணாமல் சாய்ஸ் லாக்கிங் பண்ணாமல் விட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும்னு சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்க ரிலீஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். இப்போ லாக் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் எல்லா ஆர்டரும் கரெக்டாக இருக்குது, ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எந்த விஷயமும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது பண்ணுங்கள். அதர்வைஸ் இப்போ பண்ண வேணாம். இன்னும் ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் அந்த 200 சீட் புதுசாக ஆட் பண்ணிட்டாங்களா, நமக்கு வந்து சென்ட் பீட்டர் சுவாமி விவேகானந்தர் எல்லாம் 50 சீட்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்களே, அந்த சீட்டெல்லாம் புதுசாக ஆட் ஆகிடுச்சா? ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 2 காலேஜ்லையும் 50 சீட் வந்துச்சு, டோட்டலாக 200 சீட் ஆட் ஆயிடுச்சா அப்படின்னா இப்போ வரைக்கும் ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வரலை.
ஆனால் அந்த கல்லூரிகள் என்எம்சியினுடைய அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் ஸ்டேட்டஸோட டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலையும் அதை வந்து அவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கணும். ஒன்ஸ் டிஎம்இ அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் உள்ள இன்க்ளூட் ஆகிடும். ஆஸ் ஆஃப் நோ சீட் மேட்ரிக்ஸில் அது இன்க்ளூட் பண்ணப்படவில்லை. ஒருவேளை சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்க்கு முன்னாடி 19ஆம் தேதி முன்னாடி வரைக்கும் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்குள்ளே அவங்க வந்து அந்த ப்ராசஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்னு சொல்லி 2 நாள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைமில் கண்டிப்பாக அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அந்த டைமில் நமக்கு ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு இந்த 2வது சுற்றில் கண்டிப்பாக இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.